இது ஒரு புதிய சவால். பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். நீங்கள் வெவ்வேறு அளவிலான உணவுகளை சந்திப்பீர்கள். அவர்கள் பிசகாமல் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். இது வேடிக்கையாகவும் சுவையாகவும் இருக்கும். வாருங்கள். ஓ, என்ன ஒரு சிறிய தர்பூசணி! இது போன்ற சிறிய தர்பூசணியை நான் முந்தையதாகவே பார்த்ததில்லை. நேற்றிடம் நடுத்தர அளவிலான ஒன்று உள்ளது. சிறப்பாக இருக்கிறது. பல விவியன் பிரிய தர்பூசணி வச்சிருக்காரு. அது ஃபாரிகோசோ, அது அற்புதமா உள்ளது. மாசஸ், யார் முயற்சிக்க போறாங்க? சரி கிரேஸ், தொடங்கு. அருமை, நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். இதை முயற்சி செய்வோம். ஆஹா, இந்த மிட்டாய் மிகவும் சுவையாக இருக்கிறது. இதன் உள்ளே ஒரு நிரப்பு உள்ளது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஜெல்லி மிகவும் இனிப்பாக இருக்கிறது. நான் இதை அனுபவித்தேன், ஆனால் இது மட்டும்தான் என்கிறது வருத்தமானது. நேட், உன் முறையா? மேய்பிளமா, நான் செய்யலாமா? நான் மிகவும் உள்ச்சலாக இருக்கிறேன். எங்க தொடங்குவது? இது மிகவும் வட்டமாக இருக்கிறது. அதனால் நான் அதை ஒரு பந்து போல் என் விரலால் சுழற்ற முடியும். அது நல்லா இருக்கு. இப்போ கடானாவை எடுத்து பாதியாக வெட்டுவோம். அதிரடி. இதை பண்ண நான் காத்திருக்க முடியவில்லையே. இதன் உள்ளமைவை சுவை பார்ப்போம். ஓ, ரொம்ப வியப்பு காட்சியாக இருக்கிறது. ஓ, என்னுடைய நல்ல தேவனே, இது ருசியானது. இதை சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நேட் மிகவும் விருப்பமாக உண்டு கொண்டிருக்கிறார். அப்போ இனிப்பு பூரிப்பு முடித்து விட்டேன். இப்ப ஜெல்லி சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கு. அது தர்பூசணி சுவையால் இருக்கு. அதுவும் நல்லதுதான். சில வினாடிகளில் இதை முடிச்சுக்குவேன். அது தயார். விவியன், உங்களது முறை. நீங்கள் இதனை அனைத்தும் எப்படி தனியாக சாப்பிடுவீர்கள் என ஆச்சரியமாக இருக்கிறது. நன்றாக, எனக்கு முக்கியமாக இருக்கிறது. நாம் நெருங்கி பார்க்கலாம். இது சுவையாக தெரிகிறது. நான் ஆவலுடன் உள்ளே உள்ளதை தனியாக சுவைக்க விரும்புகிறேன். அதற்கான காரணம் என்னை போல் ஒரு குழாய்க்கு அடக்கம். இந்த கண்ணாடியில ஊற்றுவோம். சார், உங்கள் சேர்த்து பண்ணலாம். ஓ ஆம், எனக்கு ரொம்ப வைக்குது. நான் நிரப்புதலை முடிச்சிட்டேன். இப்ப இந்த ஜெல்லியை மேட்ரு பண்ணலாம். மேலும் எனக்கு ஒரு மிகுந்த சிறந்த யோசனை உள்ளது. என ஜெல்லி பேனை மேலும் பெரியதாக வீச போகிறேன். அது பிளந்து விட்டது. எப்படி நடந்தது அது? ஆனால் என்னின் முன் நிறைய ஜெல்லி துண்டுகள் உள்ளன. அதை முயற்சிப்போம். ஜெல்லி மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. சிறப்பாக உள்ளது. நண்பர்களே, நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? வாங்க, அதை சாப்பிடுங்கள். என்னை வந்த வருடங்கள் மாறுபட்டது என்று நினைக்கிறேன். நேற்றுடையது மிகவும் பெரியது. ஆம், நேதனுக்கு மத்திய அளவின் ஸ்னீக்கர் உள்ளது. அது அவர் அணிந்து கொண்டிருப்பது போல். அது நல்லதாக தெரிகிறது. ஆனாலும் அது எதனால் செய்யப்பட்டது என எண்ணுகிறேன். ஆனால் கிரேஸிடம் ஒரு மிகப்பெரிய ஸ்னீக்கர் உள்ளது. நீங்கள் இது போல எதையும் பார்த்ததில்லை. அதை ஒரு கேண்டை மாபெரும் நாயனை விட்டு விட்டது போல இருக்கிறது. விவியன் முதலாளியாக இருப்பார். இதை எப்படி சாப்பிடுறது? ஓ, எனக்கு தெரிகிறது. முதல்ல கொஞ்சம் விளையாடுவோம். ஸ்கேட் போர்டை பிடித்து ஸ்னீக்கரில் ஒரு விரலை விட்டு குளிர்ச்சியான ஸ்கேட்டர்கள் போல் சவாரி பண்ணுவோம். இப்போது அசல் திரில் தயாரா நீங்க? சரி, இப்போது என் வாய்க்குள். ரொம்ப சுவையாக இருக்கு. அப்பா, நேட், மன்னிக்கவும். விவியன், நீ என்ன செய்தாய்? உன் ஸ்கேட் போர்டால் என் ஸ்னீக்கரை நாசமாக்கி விட்டாய். சரி, இதன் மாதிரி சாப்பிட வேண்டியிருக்கும் என கூட. ஆனால் முதலில் ஸ்கேட் போர்டை அகற்றுவோம். எது இப்போது அதிலிருந்து சொட்டிக் கொண்டிருக்கிறது? இது தேன் ஜெல்லி போல தெரியுது. ஸ்னீக்கரில் உள்ளதை பற்றிய குயரியாசிட்டி. சரி, லேஸின் ஒரு பகுதியை ஜெல்லியில் மூழ்க விடுங்கள். வாவ், இது அதிரடியான சுவையாக இருக்கிறது. இது எனக்கு பிடிக்கும். உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நேரம் வந்திருக்கிறது. அதை வெட்டி திறக்கலாம். அதை பாருங்கள். சுவையான மூடுதல். இதில் திரவ மையம் உள்ளது. அப்படியானால் ரொம்ப அருமையானது. அது ரொம்ப சுவையானது. நிறுத்தவே முடியல. எல்லாத்தையும் சாப்பிட விரும்புறேன். கடைசி துண்டு தயிர். முறை இப்ப பண்றேன். சிறப்பாக இருக்கிறது. எனக்கு உண்டாக ஆசை அதிகரித்து விட்டது. ஒரு துண்டை செய்து பார்ப்போம். கேக் மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் உள்ளே ஒரு திரவ மையமும் இருக்கிறது. என் பகுதியை அதில் மூழ்கடிக்க விரும்புகிறேன். வாவ், அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அது அருமையாக இருக்கிறது. கைஸ், நான் இதுவரை எவ்விதமாகவும் இது போன்று நன்றாக எதையும் சுவைக்கவில்லை. இதுதான் நான் சாப்பிட்ட சிறந்த கேக். நான் மகிழ்ச்சியில் உள்ளேன். நீங்களே என்னடா சொல்றேன்? நான் அனைத்தையும் தனிப்பட்ட துண்டுகளை சுவைக்க விரும்புகிறேன். அவற்றை தேன் ஜெல்லியில் மூழ்க வைக்கலாம். ஓ என் கடவுளே, இது மிகவும் நல்லது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. என்ன பிரச்சனை நண்பர்களே? கிரேஸ், கிருப்பையா எங்களுக்கு ஒரு துண்டு பகிர்ந்து கொள்வாயா? நான் சிந்திக்கிறேன். இதுதான் உன் கையில காற்று பொம்மைய ஊதுறேன். பாருங்க,
அது வேலை பார்த்தது. அது பிடிய. வாவ், அதுவே அருமை. இது பபுள் கம் பந்து. ஆனால் இதனுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓ இல்லை. ஓ, நான் நினைக்கிறேன் அது கிரேஸின் திட்டம். நீ பந்துடன் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவள் தனது கேக்கின் கடைசி துண்டுகளை முடித்தாள். நீ எல்லாம் தவறவிட்டாய். என்ன சின்ன சின்ன ஸ்ட்ராபெரிகள் மற்றும் சற்று கிரீம். இது மிக சிறியது, அதனால எனக்கு வழக்கம் போலவே கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் உள்ளன. நான் அதை விரைவில் சுவைக்க விரும்புகிறேன். அதை கண்டுபிடிக்கவும். Straight package cream, which is pretty strawberry. Brilliant is Jordan strawberry started fashion பகுதி நாதனின் எதிரே விழுந்த போது வெறும் சல்லடைகள். Venice Grace Trump's out for literary or with Sibyl of French. என்னை நக்கல் செய்யாதீர்கள். நான் முதலாவதாக இதை பரிசோதிக்க போகிறேன். நீங்கள் அதை பாருங்கள். இப்போது இந்த விசிறப்பட்ட கிரீத்தை ஸ்ட்ராபெரி மீது ஊற்றக்கூடியதாக உள்ளேன். இது மிக அழகாக தெரிகிறது. ஏற்கனவே முடிந்து விட்டதா? சரி, ஓகே. நீ வாண்ட் ஃபார் வா, எனக்கு இது பிடிச்சது. ஆனா எனக்கு இன்னும் வேணும். அப்போ விபின் சொல்வாங்க இதை புத்திசாலிக்க முயற்சிக்குவாங்க. சரி, நாம் அதை எடுத்துக்கொண்டு காத்திருப்போம். நான் அதை அப்படியே சாப்பிட விரும்பவில்லை. நாம் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு குறுக்கான கிரீமை எல்லாம் அதில் சேர்ப்போம். அடுத்து இந்த பிரஸ்ஸை எடுத்துக்கொள்வோம். Despite frying with strawberry gas, the race weapon. Igor creamly after Nasica. The Aringal. First nuts. Sapporshir butter first rivena. அப்போ நான் ரொட்டிய வேணாம், நமக்கு டாஸ்ட் செய்யணும். சில துண்டுகளை டோஸ்டரில் வையுங்கள். காத்திருக்கிறோம். ஊரே, அவை தயாராகிவிட்டன. அதை பாருங்கள், மிகவும் சுவையானது. அவை மிக இனிமையாகவும் அழகாகவும் மணக்கின்றன. இப்போது இன்சைப்பை வைத்து அதன் மேல் டோஸ்டை வைக்கட்டும். நாம் இந்த கிரீமை முடிக்கும் வரை செய்து வைப்போம். அதை பாருங்கள். கடைசியாக நான் அதை சுவைக்க முடியும். ஓ காதல் இல்லை, நான் எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டேன். என் சாண்ட்விச் மிகப்பெரியதாக இருந்து நொறுக்கப்பட்டு விட்டது. என் நண்பர்கள் சிரிக்க துவங்கினார்கள். சரி, நான் ஒரு சாதாரண சாண்ட்விச்சை முயற்சிக்கிறேன். இது இன்னும் சுவையானது. ருசி, நெட், இப்போது உன் முறை. நீங்க சாய்ஸ் கிரீமை எடுத்துக்கொண்டு இதை புதர் பழத்தில் நுழைத்து பிழிகிறோம். நாங்கள் ரைஸ் புதர் பழத்தை கிரீமின் மூலம் நிரப்புறோம். எல்லாமே அருமையா இருக்கும், கவலைப்படாதீர்கள். முழுபெரிப்பு அதை சமாளிக்க முடியாது. அது வெடிக்கலாம். அது வெடித்து விட்டது. இப்போது நீங்கள் சகலரும் கிரீமால் மூடப்பட்டுள்ளீர்கள். ஆனாலும் இது இன்னும் ருசியாகத்தான் இருக்கிறது. சரியா பாசங்களே? ஆமா, இது அற்புதமானது. ஓ, டிராவிடம் சின்ன சாக்லேட் யூனிகார்ன் உள்ளது. அது மிகவும் சிறியதும் அழகும். ஆம், அப்படிதான். நேதனிடம் நடுத்தர அளவிலான யூனிகார்ன் உள்ளது. அது அழகும் சுவையும் உடையது. ஓ, நீ இன்னும் எந்த பார்த்திருக்காவியா? அது பெரியது. பாருங்கள், இது போன்றதை நான் இதுவரை பார்க்கல. மிகவும் குளிர். சரி, நான் முதலில் தொடங்குகிறேன். என்னிடம் ஒரு சிறிய குழந்தை இருக்கிறது. எனக்கே அன்பாக இருக்கும், ஆனால் நான் முயற்சிக்க வேண்டும். ருசியாக இருக்கு. ஓ, சுவையானது. நேதன், உங்களுக்கு கொஞ்சம் வேண்டும் தானா? இல்ல, எனக்கு இதை விட சிறந்தது உள்ளது. இது ஏன் யூனிகார்ன்? இது இப்படிதான் இருக்குது. உள்ளே இதே ஆசம் இருக்கு. என்ன உள்ளே இருக்கிறதை தெரிய வேண்டும். சொக்கலேட் எப்படி இருக்கிறதை முயற்சிக்கலாம். ஓ வாவ், உள்ளே எம்ஸ் இருக்கின்றன. அவையெல்லாம் பச்சையாகவும் அருமையாகவும் உள்ளன. இது அற்புதமாக இருக்கிறது. இது ஒரு அதிர்ச்சி மூலமான யூனிகார்ன். தெரியுமா, நான் கிராமல் சாஸ் எடுத்துக்கொண்டு அத சாக்லேட் அச்சில் பீறி அது முழுவதும் கிராமலால் நிரம்ப வேண்டியதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது யூனிகார்னை அழிக்க பீருங்கள். ஓ ஆமாம், நான் செய்தேன். இப்போது அனைத்தும் கரமேலும் சாக்லேட்டும் ஆகியவை. இந்த கலவையை நான் விரும்புகிறேன். இது எனது வாழ்நாளில் சாப்பிட்டதில் மிக சிறந்தது. எனது விரல்களை நக்கப் போகிறேன். ஆஹா, விரும்புகிறேன். நீ விரல்களை நக்குகிறாயா? அதுவே அருவருப்பாக இருக்கிறது. சரி, இப்போது என் முறை. முதலில் யூனிகார்ன் கம்பெனி முயற்சிப்போம். ஓ பாருங்கள், அதை உடைக்க முயற்சி செய்கிறேன். நான் முடியவில்லை. இது மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் இதை என்ன செய்வேன்? சாக்லேட், உனக்கு எப்படி உதவுவது என்று எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. சுத்திய பிடிச்சுக்கோ, யூனிகார்னை உடை. அது ஒரு சிறந்த யோசனை. அது முயற்சிப்போம். ஆனால் அது வேலை செய்யவில்லை. இப்போது மெல்லட் எடுத்துக்கொள்வோம். ஓ, இந்த யோசனை இன்னும் சிறந்தது. அதை முயற்சிப்போம். அடிக்கவும் அடிக்கவும் அடிக்கவும். இன்னும் வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? நேட், நீ இன்னும் என்ன யோசனை கூறுவாய்? நான் ஒரு பெரிய கொல்லாங்கை கண்டுபிடித்தேன். ஓ,
அது வேற கதையாக இருக்கிறது. அதை உடைக்க முயற்சிப்போம். இது கனமாக இருக்கிறது, ஆனால் அதை செஞ்சிட்டேன். நண்பர்களே, இதன் உள்பகுதியில நிறைய கம் உள்ளது. பாருங்கள், அருமையாக இருக்கிறது. எனக்கு பிடிக்கும். அதை கசியுங்கள். ஓ ஆமாம். ஜாக்லின், நீ திரும்பி கொஞ்சம் பகிர்ச்சி செய்ய விரும்புகிறாயா? மிச்சும். நேதன், இதோ உன் மற்றும் டைராவுக்காக. ஜைரா, பாரு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன். இது நமக்காக. அதை முயற்சிப்போம். நான் ஒரு படர் விடுத்துறேன். ஜாக்லின், நீ என் கூட பெண் தூக்குழுவியா? அன்று என் நண்பன். இது பிரச்சனை இல்லை. சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, ஜாக்லின் ஏதோ அதிகமாக வைத்திருக்கிறாள். அது அனைவருக்குமே போதும். வாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்கள். ஓ நேட், நீங்கள் அனைத்தும் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டீங்களா? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஜாக்லின், என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நன்றி. எனக்கு கொஞ்சம் மேலும் தரலாமா? சரி, இங்கிருந்து வெளியேறு. இறுதியாக நான் என்னுடையதை முயற்சிக்க முடியும். அது என்ன என்றாலும், அம்மா, உங்க மாமியாரோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? சரி, ஆம், நான் மாமியாருக்கு இல்லை என சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட கொஞ்சம். நன்றி. மறைமுகங்களை முயல்வோம். ஆம், அவள் நிச்சயமாக எங்களை அங்கீகரிக்க மாட்டாள். அதை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். நீர் யார்? சரி, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதோ எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது வெளியேறுங்கள். ஒரே ஒரு மிட்டாய் மட்டுமே இருந்தா அதுதான் எல்லாம். அது எனக்காகவா? நன்றி ஜாக்குலின். ஆனா நான் எதையும் முயற்சிக்கல. எல்லாத்தையும் நீ தின்னிட்டே. ஆனால் அது அற்புதமாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சதா? அந்த லைக் பத்தானை அழுத்தி எங்களை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.